என்னுடைய தாத்தா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சினிமாவாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், அவர் எந்த துறையாக இருந்தாலும் காலடி எடுத்து வைத்து அவற்றின் போக்கையே வேறு பரிமாணத்தை மாற்றி காட்டியவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். முத்தமிழர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னோட மூத்த பிள்ளை, மை எல்டஸ்ட் சன் இஸ் முரசொலி அப்படின்னு பெருமையா சொல்லுவாரு. என்னுடைய தந்தையார் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த திரைத்துறையில பயணித்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்டிங், இப்படி பல ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அத்தகைய நடுநிலை தவறாத பான்பையையும் பகுத்தறிவையும் பெற்றிருப்பவர்கள் நாங்கள். ரெஜான் மூவிஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. 15 படங்கள் நேரடியாகவே தயாரிச்சிருக்கிறேன், தயாரித்திருந்தேன். 15 படங்கள் நடித்திருக்கிறேன். இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோ வச்சு படம் எடுத்த படம் ஓடும், சத்தியமா ஓடாது. வருமானம் வராத தொழிலை செய்ய மாட்டாங்க இந்த ஆட்சி. இவர் வட்டி கணக்காரனுங்க. ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு, ரஜினியோட சொத்து மதிப்பு 2000 கோடி அப்படின்னு. ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னொரு தயாரிப்பாளோட கஷ்டம் தெரியும். உண்மையா உங்க எல்லாருக்கும் தெரியும் ரஜினியோட வேல்யூ என்னன்னு. சும்மா போறவங்க அடிச்சு விட்டு போறது யார்கிட்ட? என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா. மருத்துவமும் இந்த அரசினுடைய இரு கண்கள் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். ஒரு முறை நான் குழந்தையா இருந்தப்ப வீட்டுல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமா சேஃப்டி பின் இருக்கு பாருங்க, ஊக்குன்னு சொல்றோம்ல, திறந்த நிலையில கீழே கிடந்துச்சு. இந்த இடம் தான் தெரியலீங்க ஆடாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் ரொம்ப கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில தவழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஊக்கு எடுத்து விழுங்கிட்டேன். அது திறந்த நிலையில. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதைய தாங்க. எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் எக்கைய விழுங்கிட்டு உயிரோடு இருக்கான். அதனாலதான் எஃகு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்த மாசமே நீங்க கனடா போறீங்க. ஓகே, இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளவு பெரிய கேனைன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனைன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம், கொஞ்சம் மேல பாரு. தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்தவர்களை ஆற்றிக் கொண்டிருக்கிற போது அவர் கையிலே கொண்டு போய் ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சீட்டை படித்து பார்க்கிறார். அதிலே உங்களுக்கு ஆண் மகன் பிறந்திருக்கிறான், உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்ன போது அதை படித்து பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதே மேடையில, இது ஸ்டாலினுடைய இளைஞர் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் எனக்கு பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று அந்த மேடையில் அந்த ஆள் என்ன சொன்ன? உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். ஏன் சொன்ன? இது ஸ்டாலினுடைய இளைஞர் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் எனக்கு பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று அந்த மேடையில். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. வெக்கமா இல்ல உனக்கு? அந்த கட்சி தொண்டன் வர சொல்லிட்டாலே தலைவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் முதல் ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்பதில் நான் மிகுந்த இங்க ஒட்டுமொத்த தலைமை கழகமே. என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. விளையாட்டு மேம்பாட்டு அணிங்கிறதுனால ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெட்ட வெயில்ல உச்சி வெயில்ல நடத்தி இருக்கிறாரு. என்ன வெயில் தான். குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்க. ஒரு நிகழ்ச்சியில சொல்லும்போது கலந்துருக்கேன். இவ்வளவு செல்வ செழிப்பான அணி, வசதியான அணி இருந்தாலும் எங்களை எல்லாம் கூட்டு வந்து இந்த வெட்ட வெயில்ல உச்சி வெயில நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க, ஒரு கூரையாவது போட்டிருக்க வேண்டாமான்னு. உச்சி வெயிலும் இனமானம் காக்க காத்திருக்கும் இளைஞர் பட்டாளமே, அச்சோ 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 அச்சோ, நமது தமிழ் மக்களை இங்கு யாரும் கண்டுகொள்ளவில்லை. இனம்னு சொல்லி இனத்தை அழிக்கிறதே இவங்க தாண்டா. கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் இருக்க காரணம் என்ன என்று ஒரு பத்திரிகை நிருபரோட கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். திருக்குவளையில சிறு வயதிலேயே நான் ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், சடுகுடு விளையாட்டுலாம் நான் விளையாண்டுருக்கேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல,
நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. எல்லாம் ஏதோ எனக்கு தனிப்பட்ட கிடைச்சிருக்கக்கூடிய பாராட்டாக நான் கருதல, தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய பாராட்டுகளாகத்தான் கருதுகிறேன். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. அதேபோல் இன்றைக்கு இந்த மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறேன், இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமை தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று பொருள். டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. ஆனா இதே நியூஸ் கொத்தடிமை கிட்ட சொன்னா கொத்தடிமை ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த சொல்லியா, சும்மா சொல்லியா, வானத்தை போல படத்துல அண்ணனை கைது பண்ணாம கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார். இப்ப தெரியாது இவங்களை ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு. பெரியார் ஊர்வலத்தில் போகிறார். பெரியார் மீது எவனோ ஒருவன் செருப்பை தூக்கி எறிகிறான். இங்கேதான் கவனிக்க வேண்டும். பெரியாரைத்தான் எவனோ ஒரு கயவன் செருப்பை தூக்கி அடித்தான். தவறான வார்த்தை, தவறான வார்த்தை. செருப்பால் அடி வாங்கினேன் என்று சொல்லாத, செருப்பால் அடிச்சான். என்ன வந்து கேட்டா இப்போதான் நம்ம ஆளுங்கெல்லாம் சொரணையே வருது. ஏன்னா நம்மளும் சொரணை இல்லாம ஆகிட்டோம். என்ன பண்ண சொல்ற? கொலகாரன் கொள்ளக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியறது என் பொழப்பா போச்சு. ஓட்டுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டோம். மனசாட்சிக்கு விரோதமா எல்லாம் சிலர் பேசணும். களவாணி பண்ண உங்களுக்கு அவ்வளவு காலமா? ராத்திரி போல் பார்க்காம நாயா உழைக்கிறோம்னா. ஆக அதையெல்லாம் பழைய கதையை சொல்வதற்கு நம்ம கிட்ட இருக்கிற இளைஞர்களுக்கே நாம் யார் என்பது சரியாக சொல்லவில்லை. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா? ஒரு நல்ல வாய்ப்பை, அந்த பிரச்சாரத்தை மீண்டும் துவக்குவதற்கு பாஜக அரசு, பாஜக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆகவே ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்க களத்துல இறங்கணும்னு வச்சுங்க, வேற மாதிரி ஆகும். ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்கா, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா, அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார், ஒரு காலத்தில் நாங்க சொன்னவங்கதான் தூக்கி பிடிச்சா கொடி, திருப்பி பிடிச்சா தடி என்று சொல்லி இந்த கட்சிக்கு வந்தவங்க நாங்கெல்லாம். எப்படி நேரா பிடிச்சா கொடி, திருப்பி பிடிச்சா தடி, அதுக்கப்புறம் என்னது போற வரவன அடியா? அது அப்படி ஒரு காலத்தில் இருந்தது. தடி அடிகளை பார்த்தவங்க, மிசாவை பார்த்தவங்க, இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க தான். நான் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா? அவன் ஒரு 7 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான், அதனால எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னேன். நிறைய வச்சிருக்கு, சொல்லட்டுமா? பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.